வந்தது என்ன பார்சல் ஒன்று வந்திருக்கு பாருங்க. பார்சல் ஒன்று இல்ல ரெண்டு ரெண்டு பார்சல் வந்து, அதாவது இது ஒரு பாக்ஸ் ஒன்று இன்னொரு பாக்ஸ் ஒன்று. இப்ப செண்டு போத்தல் இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று இது ஒன்று இருக்குது, மற்றது இது ஒன்று ரெண்டு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த செண்டு போத்தல் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல இல்ல இது வந்து லெஹங்கா மாதிரி ஆகும் என்ன பாவாடை. இது வந்து அந்த ஸ்கர்ட் என்ன இது வந்து அப்படியே ஸ்கர்ட்டா வந்துருக்கு பாருங்க, நல்லா கரை வச்சு நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் வந்து வீட்டை தான் நிக்கிறோம். அதுவும் வந்து இன்றைக்கு வந்து எல்லாட்ட முகத்தையும் பார்த்தா நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம், மிக ஒரு சந்தோஷமான நாள் என்று சொல்லலாம். உண்மையா தான் சந்தோஷமான நாளும். மற்றது வந்து இன்னொரு விஷயம் என்ன, மறக்க முடியாத ஒரு நாளுமா வந்து எங்களுக்கு இன்றைய நாள் வந்து அமைஞ்சிருக்கு. உண்மைதான். அப்ப என்னன்னு பாக்க உங்களுக்கே விளங்கும். எங்களுக்கு வந்து பார்சல் ஒன்று வந்தது என்ன பார்சல் ஒன்று வந்திருக்கு பாருங்க. பார்சல் ஒன்று இல்ல ரெண்டு பார்சல் வந்து, அதாவது இது ஒரு பாக்ஸ் ஒன்று இன்னொரு பாக்ஸ் ஒன்று வந்தது. அப்ப நாங்க முதலாவதாக வந்து இந்த ஒரு பாக்ஸை தான் எடுத்து இன்றைக்கு ஓபன் பண்ணி பார்க்கவும் போறோம். உங்களுக்கும் அதையும் வந்து நாங்க காட்டவும் போறோம் என்ன. ஆனா இது இவ்வளவு பெரிய பாக்ஸ், நாங்க நினைக்கவே இல்லை எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ் வரும்னு சொல்லி. அதுவும் 2 பாக்ஸ், அதுவும் 2 பாக்ஸ். ஆனா ரெண்டுமே பெரிய பாக்ஸ், பெரிய பாக்ஸ் இதே அளவுதான். அதுவும் அதுல வேன்ல அப்படியே பட்டால கொண்டு வரைக்க நானும் பார்த்தேன். எல்லாம் பெரிய பாக்ஸா இருக்கு, எங்க ஒண்ணு சின்ன காணையில இருந்து. ஆனா உண்மையிலே அனுப்புனவங்க வந்து சின்ன பாக்ஸ் இல்லாமலுக்கு பெரிய பாக்ஸா தான் அனுப்பியிருக்கணும். அதே மாதிரி அவையிட உள்ளமும் நல்ல ஒரு பெரிய உள்ளங்கள் அதான் பெரிய ஒரு பாக்ஸ் அனுப்பியிருக்கணும். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு ரோஷானிக்கு எத்தனை மணி கோல் வந்து? எனக்கு காலையில கோல் வரைக்கும் ஒரு 10 மணி. 10 மணிக்கா? 10 மணி இருக்கும் கோல் வந்தது. இப்படி உங்களுக்கு வந்து கப்பல்ல இருந்து பார்சல் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன பேர் ரோசாயினி ஒன்று கேட்டேன். நான் நோம் பண்ணேன், எனக்கு ரோசாயினியான்னு சொல்ல. அப்ப பார்சல் வந்திருக்குன்னு சொன்னேன். அந்த அண்ணா அப்படி ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்ல சரின்ட்டு. அப்ப இடத்தையும் கேட்டார், என்ன மாதிரி எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப அதையும் நான் சொன்னேன். நான் சொல்லி உங்களுக்கு பின்னர் இருந்தாலும் ஒரு 4 மணி 4:30 அப்படித்தான் கிடைச்சது இந்த பார்சல் என்ன. பின்னேரம் கிடைச்சது. ஆனா முக்கியமா ரோசானியா பாத்தீங்கன்னா சில கோல் வந்து ஆன்சர் பண்றதே இல்ல. போன் சைலண்ட்ல போட்டுரும். அது என்ன ரிகானா காண்டி சைலண்ட்ல போடுறாங்க, ரிகானா காண்டி தான். மற்றபடி எங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் சைலண்ட்ல போட்டுரும். பிள்ளைகள் டாக்கினிக்கா தான் போன் எடுத்து பாக்குறது சொல்றப்ப சைலண்ட்ல போட்டுரும். ஏதோ இன்றைக்கு நல்ல காலம் கோல் ஆன்சர் பண்ண போய் நல்லதா போயிட்டு நம்ம என்னடா புது நம்பர் வருது. இதுக்கு முதல்ல ஒரு நம்பர் ஒன்று வந்தது, புது நம்பர் தான். அப்ப நான் கையில ஒன்று கதைக்க சிங்கிள் தலை கதைச்சது ரோங் நம்பர். அப்ப சரி வச்சுட்டேன். அப்புறம் அந்த நம்பர் வந்து முடிய திரும்ப ஒரு கோல் வந்தது. அப்ப நான் நினைச்சது என்னடா திரும்ப எடுக்குது இல்லையன்ட்டு சரி எனக்கு திரும்ப ஆன்சர் பண்ணா பார்சல்காரர் தானே எடுத்து காய்ச்சது. இப்படி உங்களுக்கு பார்சல் வந்துருக்குது, நீங்க எடுத்த சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப ரோசானியோட உள்ளங்கள் எப்படி இருந்தது? உள்ளங்கள் வந்து காலமா வந்து பசிக்கவே இல்லை எனக்கு. இன்னும் சாப்பிடல. நானும் போயிட்டு வந்து சாப்பிட்டு நான் ஆள் சாப்பிடல. இவ்வளவு பெரிய பெட்டி வந்தா என்ன பசிக்குமே. உண்மையா சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம். இல்ல அப்ப நாங்க பெரிய பட்டியல நீங்க யோசிச்சு பெரிய பட்டியல அப்படி இது பெருசா இருந்தானா சின்னனா இருந்தானா எங்களுக்கு வந்து எங்களுக்காண்டி என்று சொல்லி நீங்க சின்னதா அனுப்புனா பெருசா அனுப்புனா அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் தானே. என்ன எங்களை நினைச்சு எங்களுக்காக நீங்க உங்களோட வேலைகளை வந்து எல்லாம் ஒதுக்கி எங்களோட டைம் எல்லாம் நீங்க எங்களோட மினக்கட்டு நீங்க எல்லாம் செய்திருக்கீங்கன்னு சொன்னா உண்மையா அவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து என்ன. உங்களுக்கு உங்களோட வேலைகள் இருக்கும் என்ன. அப்ப அதுலயும் வந்து எங்களை நினைச்சு நீங்க இப்படி ஒரு பெட்டி என்ன அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையா நல்ல ஒரு சந்தோஷம். பெரிய சந்தோஷம். அப்ப நாங்க வந்து கணக்க கதைக்க கூடாது, பார்த்து கொண்டிருக்கீங்க. நாங்க வந்து பெட்டி ஓபன் பண்ண போறோம். பெட்டியை பிரியுங்க, பெட்டியை பிரிப்போமே. சரி ரோசானி தான் பிரிக்க போய் பெட்டி நான் தான் ஓபன் பண்ண போறேன். நான் பாருங்க அதுக்கு வந்து கத்தி தான் கொண்டு வந்துருக்கோம். கபி பத்தே பாடணுமா? கபி பத்தியா நடுவால கிளிப்பாம உரிக்க வேணுமா? இப்படி போடு சாமி. அப்படி எடுப்போம். நல்லா தான் டேப் அடிச்சிருக்கேன். நல்ல டேப் போட்டுக்கிறாங்க.
எங்க இருந்து வந்த யார் அனுப்புறேன்னு நான் கடைசியா சொல்லுவோம். ஓ அது எந்த நாட்டுல இருந்து வந்தது யார் எங்களுக்காக அனுப்பினு சொல்லி நாங்க வீடியோ கடைசியில வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்லுவோமே நேரன்னு சொல்லி. நல்ல டேப் தான் அடிச்சு கிடக்கு சுத்தி வர தூரத்துல இருந்து வர்றது இவ்வளவு பாதுகாப்பா வந்திருக்கு. ஆனா என்ன பொட்டி ஓபன் பண்ண முன்னே ஒரு வாசம் கொண்டு அடிக்குது. நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. இப்ப பிரிக்க நாளைக்கு எடுப்போம். ஜியா நாளைக்கு ஒரு டைம். வாவ். சரி. உங்களுக்கு ரோஷானி தான் வந்துருக்கு. ஜியா சரி நாங்க எதை எடுப்போம் அப்ப ஜெரோமின் ஒரு விருப்பத்துக்காக முதலாவது வந்து சின்ன கடை ஐட்டத்தை எடுப்போம். என்ன பாருங்க பெர்மனன்ட் மார்க்கர் பெர்மனன்ட் மார்க்கர் பேன மாதிரி இருக்கு நான் பார்த்தேன். ஆனா இது வந்து மார்க்கர் 2 4 6 8 12 கலர்லயும் வந்து மார்க்கர் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு. இந்த பேனேட்ட மாடல் அடிச்சிருக்கேன். நான் இங்க இருக்கிற மார்க்கர் வந்து இதை கொஞ்சம் மொத்தமா வருது. இது பேன மாடல்லே வந்திருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஜெரோமிக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓ ஜெரோமிக்கு பாவிக்கிறேன் இல்ல சும்மா பழைய கொப்பியல் எழுதி. ஆமா தானே. சரியா பாட எதை எடுக்கணும் தெரியாம சரி. வாவ் சாரி பாருங்க நல்ல சாரி நம்ம நல்ல ஒரு கலர் எனக்கு நல்ல கலர் நல்லா இருக்கு. போட்டு இந்த கலர் மாதிரி இது வந்து மெரூன் இது வந்து கொஞ்சம் ஒரு மஜந்தா கலர்ல வந்து கோல்டும் டார்க் நீலம் வந்திருக்கு. நல்லா இருக்கு. அடிக்கடி ஸ்கூல் மீட்டிங் போகணுமாண்டாக்கா சாரியா? சாரி பாருங்க நல்லா இருக்கு, நல்ல கலர். அப்ப இது வந்து சாரி என்ன பக்காடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு சில்வர் கலரும் வந்து நல்ல ஒரு பச்சை கலரும் வந்த சாரி என்ன நல்ல கலர் நல்ல கலர் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் வேணாக்கா. பிரியங்கா இதுவும் சாரி என்ன? ஓ இதுவும் சாரி இல்ல எடுப்பாம். இது என்னது இது? இதுவும் வந்து என்ன ஒரு பாக்கெட்டுக்கா வந்திருக்கு. என்ன இதையும் ஓபன் பண்ணி பாப்போம். சாரி தான். ஓ இதுவும் வந்து சாரி தான். அப்படியே எடுத்து பாருங்க. அப்படியே பிடிச்சு கல்லு தான் ஃபுல் ஒர்க் பண்ணி வந்திருக்கு. இந்த சூப்பரா இருக்கு. நல்ல மரூன் கலந்து வந்திருக்கு. என்ன ஃபுல்லா நல்ல அந்த சாரி வந்து நல்ல வெயிட்டா இருக்கும். நல்ல ஒர்க் பண்ணிருக்கணும். இதுவும் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனுகளுக்கு கட்டக்கூடிய மாதிரி இருக்குமே. என்ன சாரி செட்டா வந்திருக்கு. என்ன இது நான் நினைக்கிறேன் பஞ்சாபி. என்ன இது வந்து நல்ல கலரோ பஞ்சாபி பாருங்க. இதுல வந்து பியாமாவும் வந்திருக்கு நினைக்கிறேன். என்ன இப்ப இதான ஃபேஷன், இதான் ஃபேஷன் செட்டா போடுறது. அப்படியே காலுக்கெல்லாம் பாருங்க நல்ல ஒர்க் வந்திருக்கு. பாருங்க இங்க காலுக்கு ஒர்க் வந்திருக்கு. நல்லா இருக்கு, நல்ல கலருமா. இந்த மாடல் கொஞ்ச நாளா வந்து அப்படி இல்லாமல் போனதா இப்ப திரும்பவும் வந்து கடையில வந்து தான் இப்ப மாடல் அப்படியே செட்டா போடுறது. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்க நல்ல சோளும் வந்திருக்கு. இதுக்கு இங்க சோளுக்கும் வந்து நல்ல அந்த அந்த குண்டுகள் வச்சு வந்திருக்கு சோல். ஆனா இதுவும் நல்ல ஒரு பஞ்சாபி. ஏன்னா இதுவும் அக்கா அடுத்தது எடுங்க. அக்கா நல்ல ஒரு கலரை தான் தூக்கிட்ட பாருங்க. நல்ல ஒரு கலரா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்காது. தேடி தேடி விழுந்து விழுந்து எடுக்கிற கலரா அதுதான். இது என்ன இதோ இது ஜீன்ஸ் பியாமா மாதிரி வருது. ஜீன்ஸ் இல்ல இல்ல இது வந்து லெஹங்கா மாதிரி ஆகும். என்ன பாவாடை. இது வந்து நல்லா இருக்கு, நல்ல கலர் சூப்பரா இருக்கு. இது நல்ல வர்க் பண்ணி வச்சு பாப்பா. இது வந்து ஸ்கர்ட் தான் வந்திருக்குது. பாப்பா மேலுக்கு என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி
நல்லா இருக்கு என்ன சூப்பரா மற்ற நல்லா இருக்கு மற்ற வந்து நல்ல ஒரு கலர் என்ன இது வந்து இது எனக்கு என்ன விளங்க இல்ல இதுவும் என்ன பாவாடையோ ரைட் ரைட் இதுவும் அப்படித்தான் வருது என்ன இதுவும் அந்த ஸ்கர்ட் தான் இதுவும் ஸ்கர்ட்டா வந்து இதுக்குரிய அந்த இதுதான் இது இது நான் நினைக்கிறேன் ஜெரோமிக்கு சின்னாக்கள் போடுறது அதானே பார்த்தேன் நல்ல வடிவா இருக்கேன் சூப்பரா இருக்கு ஃபங்க்ஷன் ஜெரோமிக்கு நல்ல ஒரு அளவு என்ன ஜெரோமின் அளவுக்கு தான் சரியா இருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் மாடலா இருக்கு பாருங்க பின்னுக்கு அந்த கட்டுரை எல்லாம் வச்சு மற்ற நல்ல கலர் மாலுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படியே வந்து ஜெரோமிக்கு வந்து இதுல சோளும் இருக்கு அப்படியே செட்டா இங்க சோளும் இருக்கு நல்ல உடுப்பேன நல்ல கலரா இருக்கு இதோட இது என்ன பேக்கெட் இல்லையோ இது என்ன சொல்லுங்க பாப்போம் இது முக்கியமான ஒன்று இப்ப அது நாங்க வந்து உடுப்பு போடைக்க வந்து சில பேர் வந்து என்ன அந்த வயிறு காட்டுமென்று சொல்லி அந்த ஒரு பெலிட் மாதிரி போடுவினம் அப்ப நாங்க அந்த ட்ரெஸ் போடு முன்னாமே இத அப்படியே போட்டோம்னு சொன்னா அந்த எங்களோட வயிறு வந்து வெளியில வந்து காட்டாது எங்களோட உடம்பு வந்து ஸ்லிம் ஃபிட்டா இருக்கும் அப்ப அந்த ஒரு இதுக்காண்டி வந்து எங்களுக்காக போட்டிருக்கிறோம் பிள்ளைங்க இல்ல தரவா உங்களுக்கு யாரும் போடலாம் யாரும் போடலாம் அந்த அப்படி பெலிட் மாதிரியே அந்த வயிறு வந்து தெரியாதபடி போடுற ஒரு பொருள் இதுதான் அந்த ஈயம் இது டிஷர்ட்டுகள் போட்டாலும் அந்த வயிறை காட்டாம உள்ளுக்கு அடக்கி வச்சிருக்கோம் வயிற்று அடக்கி வச்சிருக்கா கொஞ்சம் பாடியும் கொஞ்சம் மேல நிக்குமோ நான் வடிவா இருக்கும் அந்த உடம்பு வந்து நல்ல சேப்பா காட்டும் இது இதுவும் வந்து நல்ல ஒரு பிரியோசனமான ஒன்று தானே சூப்பர் இதுவும் வந்து சாரி எடுத்ததும் வந்து நார்மல் சாரி என்னடா இது வந்து ஸ்கூல் கட்டுற மாதிரி மீட்டிங் அதுல கட்டலாம் நல்ல சாரி என்ன நல்ல கருப்பும் மற்ற மஞ்சள் கலரும் கலந்ததானே சாரி அப்படி எடுங்க டார்க் நீலம் என்ன ஜெரோமிட சைஸுக்கு தான் வந்திருக்குதோ நல்ல கலர் சூப்பரா இருக்கு அந்த மாடல்ல தான் வந்து வேற கலர் டார்க் நீலம் பாருங்க அந்த பிளவுஸ் வந்து இங்க இந்த பேட்டர்னும் வந்து அந்த அப்படி பேட்டர்ன் நல்லா இருக்கு நல்ல கலர் ரெண்டுமே நல்ல கலர் போடலாம் ஃபங்க்ஷனுக்குரிய இதுவும் வந்து அந்த ஸ்கர்ட் என்ன இது வந்து அப்படியே ஸ்கர்ட்டா வந்துருக்கு பாருங்க நல்லா கரை வச்சு நல்லா இருக்கு என்ன கீழே நல்ல ஒர்க்கா இருக்கு ஃபங்க்ஷனுக்குரிய உடுப்பு தான் இது ரெண்டும் நல்ல கலர் ஜெரோமிக்கு நல்ல கலர் ஆனா வித்தியாசமா இருக்கும் இப்படி உடுப்பு வந்து ஜெரோமி ஒரு நாளும் போட்டதே இல்ல சும்மா அந்த கவுனுகளும் டொப்பர் எல்லாம் போடுறோம் ஆனா இது வந்து வித்தியாசமா இருக்கு இந்த முறை நல்லா இருக்கு சூப்பர் இது நல்லா கிடக்கு இது வந்து ரிஹானா கலர் வரும் இது ரிஹானாக்கு தான் நல்ல ஏன்னா இதுண்ட அடுத்த சின்ன சைஸ் தான் இது அப்ப அதே மாடல்ல தான் வந்து ரிஹானாக்கும் வந்து வாங்கிருக்கணும் தங்கச்சி மடி விடக்கூடாதுல்ல அப்ப அந்த ஒரு இதுக்காண்டி ரிஹானாக்கும் வந்து பாருங்க அதே மாடல்ல உண்மைதான் நல்ல கலர் ஆனா ரிஹானா கேட்ட கலர் தான் என்ன வடிவா இருக்கு ஜெரோமிக்கு ஒரு உடுப்பு எடுத்தா ரிஹானா அழுது ஒன்று இருக்கும் ரிஹானாக்கு எடுத்தா ஜெரோமி அப்ப இது வேற்றுமை இல்லாமலுக்கு ரெண்டு பேருக்குமே எடுத்து இங்கே பாருங்க இதுவும் வந்து அந்த இவைக்கு ஸ்கர்ட் வந்திருக்கு பாருங்க ரியானாக்கும் வந்து நல்ல ஒர்க் போட ஃபுல் ஒர்க் என்ன செட் இதுவும் வந்து அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சோளும் வந்திருக்கு பாருங்க சோளும் வந்திருக்கு நல்ல கலர் இப்ப ரியானாக்கும் ஜெரோமிக்கும் இது ஃபங்க்ஷன் வந்தா நீ உடுப்பு எடுக்க தேவையில்லை நல்ல உடுப்பு கூட இதெல்லாம் உண்மையில 2 எவ்வளவு விலை இங்க சரியான விலை இதெல்லாம் கிராண்டான உடுப்பு கிராண்டான உடுப்பு தானே இதுவும் என்ன சாரியோ பஞ்சாபி மாதிரி இருக்குது இது பஞ்சாபி தான் இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சாபி என்ன கருப்பு கலர் பாருங்க நல்லா இருக்கு கீழே நல்ல போர்டு கொடுத்து நல்ல போர்டர் கொடுத்து இது அந்த ஃபுல்லா வருமா ஃபுல்லா வந்து மற்றது இதுல வந்து பாருங்க பியாமா வந்திருக்கு கிரீன் கலர்ல அப்படியே பச்சையில பியாமாவும் வந்திருக்கு அப்படியே செட்டா வந்திருக்குது மடிச்சு வைப்போம்
அதானே சும்மா அவ்வளவு இடங்கள் மடிச்சு வைங்க அதுதான். அவ்வளவு இருக்கு காட்டணும். எல்லாமே நல்ல ஒரு மாடல் உடுப்புகள் தானே. இல்ல நான் நினைக்கிறேன் இதுவும் வந்து பஞ்சாபி தான். ஆனா அந்த உள்ளுக்குள்ள எல்லாம் அந்த பஞ்சு கிடக்கு இந்த ஷோல்டர் சைட்ல பஞ்சு இருக்கு. லைட்டான கலரோ நல்லா இருக்கும். அப்படி அந்த நூல் அதான் உண்மையா அப்போ எல்லாம் தான் பேஷனோ இதான் ஃபுல் பேஷனோ பாத்தீங்கன்னா நூல் ஒர்க் எல்லாம் வந்து வடிவா இருக்கு. என்ன இதுவும் வந்து நல்ல ஒரு கலர். எனக்கு அமைதியான கலர் நல்ல கலரோ துணி நல்ல துணியும் வந்து நல்ல ஒரு சாஃப்டான துணி. அந்த வேர்க்காது போட்டாலும் உடம்புல இருக்கிற தெரியாது. நல்ல சாஃப்டான ஒரு துணி. என்ன அப்படி இதுலயும் வந்து அதுக்கேற்ற அதுண்ட செட் தான். அப்படியே இதுல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் பியாமா வந்திருக்கு பாருங்க. இதுக்கு வந்து அந்த வெள்ளை கலர்ல நூல் கோடினபடியா அதுக்கேற்ற மாதிரி இதுல வந்து பியாமா வந்திருக்குது. அப்படியே பியாமா வந்து இங்கால வந்து டபுள் கலர்ல வந்து சோல் வந்திருக்குது பாருங்க. வடிவா இருக்கு. என்ன ரெண்டும் செட்டா போட்டேக்க வந்து வடிவா இருக்கும். எல்லாம் சேர்த்திகளுக்கு போடலாமே. என்ன கிறிஸ்துமஸுக்கு ரோசாயனி உடுப்பு தேவைப்படாது. உண்மைதான். சரி அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தது சரியோ நான் இன்னொன்று ஒன்று மினுங்குதான் எடுக்க போறேன். என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒன்று மினுங்குது மினுங்குது இது ஒருத்தருக்கும் தரவே மாட்டேன். சூப்பரா இருக்கு. நல்ல டிசைனா இருக்கு. நல்ல செயின் வாட்ச் மணியா இருக்கு. பாப்பா ஒரு பார் தானே கட்டலாம். வடிவா இருக்கு. மாடலா இருக்கு. நல்ல நல்ல அளவும் இதையும் கட்டலாம். சில பாரையும் கட்டிட்டு இதையும் கொடுக்கலாம். கொடுக்க மாட்டேன். அளவு சரியா இருக்கு. மற்ற அந்த உள்ளுக்குள்ள எல்லாம் அந்த கல்ல எல்லாம் வச்சிருக்கு. நல்லா இருக்கு. இது அந்த வாட்ச் வந்து மிக மிக எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். கவனம் வைங்க நீங்க. பரவாயில்ல சேஜி கட்டலாம். நல்ல வெயிட். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா டி ஷர்ட். என்ன நல்ல துணி போடலாம். நானும் நீங்க போடலாம் போல இருக்கு. விரும்பினா பொதுவா போடலாம். லேடிஸ் இல்லதான் இது நல்லா இருக்கு. அந்த துணியும் வந்து அதை விட்டு நல்லா இருக்கு. நல்ல துணி. நல்ல துணி. அந்த பலூன் துணி மாதிரி. இது ரோசாயனி இது வந்து பழுதா போகாது. டி ஷர்ட் அப்படியே இருக்குமோ. ஆனா சைஸும் ரோசாயனியோட சைஸ் தான். இவ்வளோட போறேன். அது இப்படி இருக்கு போட சின்ன. இது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது இது? இது வந்து ஃபுல் கவுன். என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி. ஓ வாவ் சூப்பரா இருக்கு. ஃபுல் கவுன் ஃபங்க்ஷனுகளுக்கு போடலாம். என்ன பர்த்டே ஃபங்க்ஷனுகளுக்கு போடலாம். நல்ல வடிவா இருக்கு. மாடலா இருக்கு. சூப்பரா இருக்கு. விசிறி வந்தது கையோ இது கை. ஆனா இப்ப கை நீளம் தானே. அதுக்கேற்ற மாதிரி நாங்க வெட்டி கட் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். பிரச்சனை இல்ல. நல்ல வடிவா இருக்கு. ஒரு மாடல் தானே. அங்க எல்லாம் கூடுதலா இப்படித்தானே போறப்ப அந்த மாடல் காட்டுங்க என்னன்னு சொல்லி. இங்க பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க மேல எல்லாம் மடக்கு வந்து மற்ற கீழையும் வந்து இப்படி வந்திருக்கு. ஃபுல்லா அப்படியே விசிறி மாதிரி குடவட் மாதிரி வந்திருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த இடுப்புல வந்து இப்படி பவுடர் கொடுத்து ஒரு பூ மாதிரி அடிச்சிருக்கு. லேஸ் மாதிரி நல்லா இருக்கு. என்ன நல்ல கலர். தூக்கி வெயிட்டா. சரி இப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு கவுன். என்ன வடிவா இருக்கு. நல்ல கலரும். அதோட எல்லாத்துக்கும் ஒரு பேக் தானே. நாங்க அடுத்ததாகவும் பாப்போம் என்னன்னு சொல்லி. இதுவும் வந்து அதே மாடல் ஒரு கவுன் தானே. இதுவும் வந்து இது ஷார்ட் கையில வந்துருக்கு பாருங்க. மாடல் கவுன். இது வேற மாடல். இது வேற மாடல். நீங்க போட்டுக்கிற இப்படி விசிறி மாடல் எல்லாம் வந்திருக்கு. வந்திருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. இந்த மாடல். ஆனா இந்த துணியும் எல்லாம் நல்ல ஒரே மாதிரி துணி நல்லா பாவிக்கும். அதோட
இதுல எவ்வளவு மினாக்கட் இருக்கு நீங்க நான் பாத்து ஓ அதுதான் பின்ன நல்லா இருக்குது உமனா தங்களோட வேலையிலையும் டைமுகளையும் எங்களுக்காக ஒதுக்கி என்ன வைக்கத்தான் இடம் இல்லைங்க. அதுதான் வாவ் நைஸ் கலர் சூப் சாரி சாரி நல்ல ஒரு வெட்டிங்கள் கட்டுற நல்ல ஒரு பட்டு சாரி வேறங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல கலர் என்ன சூப்பர் கலர் நல்லா இருக்கு கட்டா அந்த மாதிரி இருக்கு பட்டு கிளப்புமே. ஓ சூப்பர் கலர் நல்லா இருக்கு நல்ல ஒரு கலர் கல்யாண வீடுகளும் தானே. நல்லா இருக்கு எனக்கு நல்ல கலர் நல்ல சார் நல்லா இருக்கு. ஓ ஃபிளீட் எல்லாம் பிடிச்சி மணி கட்ட மணியா இருக்கு. ஆனா நல்ல கலர் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க நல்லா இருக்கு. எங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே கலர் செலக்ட் பண்ணி நாங்கள் கடைக்கு போனாலும் வந்து கலர் விரும்பி எடுக்கிற வந்து இந்த மரூன் இப்படி மச்சந்தா கலர் அதே மாதிரியே அவையிலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிருக்கீங்க. கலருக்கு ஏற்ற மாதிரி அதுதான் பட்டு என்ன இது. ஓ அந்த பட்டு சாரி எனக்கு இங்க மற்ற அதே இது மெட்டீரியல்ல தான் அடுத்த சாரியும் பட்டு சாரி என்ன நல்ல சாரி இங்க சூப்பரா இருக்கு. ஆனா இந்த சாரியும் நல்ல கலரா இருக்கு. இந்த சாரி வந்து புதுசா வந்திருக்கு புதுசா வந்ததா பாத்தீங்களா நல்லா ட்ரெண்டிங்கா போகுதா. அப்ப இதை நான் எடுக்கிறத நீங்க எடுங்க. ட்ரெண்டிங்கா போறபடியே நான் எடுக்கிறேன். இது அக்கா கொடுப்பேன். இந்த கலர் வந்து அக்காக்கு வடிவே இருக்கு. அவட கலருக்கு இது வடிவே. அதுதான் ரொசானியோட கலர் ரொசானி பெருசா கலர் இல்ல அதுக்கு இது வடிவே. என்ன தோடுத்தினா எனக்கு ஓகே நான் எனக்கு எது இருந்தாலும் ஓகே அப்படியா விரும்பினா நாங்க மாறிங்களே கட்டல அதான் அக்கா. ஆனா உண்மையா இதுவும் வந்து இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு. நல்ல கலர் நல்ல இது அந்த கீழ அந்த நீங்க அரையிற நஞ்சு குஞ்சம் இல்லாம கொஞ்சம் எல்லாம் வச்சிருக்கு. நாங்க சாரி எடுக்க போய் அண்ணி என்ன சொல்லிட்டு கொண்டு போடுவா இந்த குஞ்சம் வச்ச சாரி அதான் மாடல் சொல்லி அதே மாதிரி இங்க இதுல வந்து அந்த குஞ்சம் வந்து நல்ல மாடல் சாரி தானே. நல்ல மாடல் சாரி பண்ண கலர் நல்லா இருக்கு என்ன சூப்பர் கலர் சூப்பர். பாக்க எப்படி இருக்கு நான் கட்டி கொண்டு போக இன்னும் வடிவே இருக்கு. அப்ப இப்படா ஒரு ஃபங்க்ஷன் எதுவும் வரும்னு பாத்து கொண்டிருக்கிறேன் நான். அதுதான் நல்ல ஒரு பட்டர் கலரா இருக்கு. பட்டர் கலர் என்ன இது என்ன நினைக்கிறீங்க? சாரி இல்ல இது பஞ்சாபி பஞ்சாபி தான். பஞ்சாபியோ பஞ்சாபி தான். நல்ல பஞ்சாபி இதுவும் வந்து அந்த அதே மாடல்ல அந்த த்ரெட் ஒர்க் வச்சு நல்லா இருக்கு. இதுவும் வந்து ஓ ஸ்டேஜ்களுக்கு எல்லாம் படிவா போடலாம் என்ன. அப்ப இப்படி மேல் டொப்பும் வந்து அப்படியே செட்டா பியாமா ஷோல் எல்லாம் வந்துருக்குது என்ன. இதுவும் வந்து நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க. இதுல இதுக்குரிய சோல் இருக்குது அங்கால பியாமா இருக்குது எல்லாம் செட்டா. ஓ இந்த சோல் எல்லாம் இந்த முத்து எல்லாம் வந்துருக்கு பாருங்க அப்படியே நல்லா இருக்கு. இது என்ன இது இத பாப்போம். மணிக்கூட மாதிரி கூட இல்லையே மணிக்கூட இல்ல 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 நான் நினைக்கிறேன் மணிக்கூட போலான்னு இருக்குது. மணிக்கூட இல்ல இது போடுறது. சரி இது வந்து முகத்துக்கு போடுறதுதான். பவுடரா பவுடர்லயே நல்ல ஓ பவுடர் 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 மேக்கப் பவுடர் இங்க அதோட இந்த இது வந்து ஓகே இருக்கு. உங்களோட கலருக்கு வந்து செட் ஆகும் வந்து ஏன்னா நாங்க சரியான வெள்ளதானே. உண்மையா இந்த எங்களோட கலருக்கு தான் அடிக்கலாம். இது நல்ல எங்களை செட் ஆகும் வடிவா இருக்கு. எங்களோட தோல்ட கலருக்கு ஏற்ற மாதிரி தான் கலரும் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம். நல்ல இது குவாலிட்டியான ஒரு பவுடர். இது வந்து மேக்கப் பவுடர் வந்து பாக்ஸ்ல பாருங்க. அதுதானோ இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்து அப்படியே இருக்கு. அப்ப உங்கள வடிவா கல்யாண வீட்டுக்கு வலிக்குடுத்தி போறதுக்கு சாரியும் பாருங்க உடுப்பும் கொடுத்து மேக்கப்பும் கொடுத்துருக்கீங்க.
சொல்லி ஏன்னா யோசிச்சு செய்திருக்கணும்ன்றத பாருங்க. ஆனா உண்மையா இதுவும் வந்து எனக்கு நாளாண்டைக்கு தேவைப்படும் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் அம்மாட்ட சொல்லி கொடுத்தேன் அம்மா ஜெரோமிக்கு அம்மா ஒன்றுமே லிப்டிக் இல்ல மற்ற பவுடர் இல்லையம்மா வேண்டணும் நாளாண்டைக்கு ஜெரோமிக்கு வந்து ஒரு போட்டி உண்டு அதுக்கு வழிகட்டி தான் கொண்டு போகணும் அப்ப நான் சொன்னேன் அம்மா திரும்ப எங்களுக்கு ஒரு செலவு வர போதம்மா எல்லாம் வேண்டோணும்னு சொன்னேன்னா நானா அந்த செலவு வந்து கட் ஆயிட்டு இப்ப எங்களுக்கு சரியா வந்துட்டேன் அந்த பவுடர் வந்து சரியான நேரத்துக்கு கிடைச்சிருங்க சனிக்கிழமை ப்ரோக்ராம் இருக்கு அப்ப அதுக்கு வந்து இது மிகவும் எனக்கு ஒரு பிரயோசனம் ஆயிட்டு தானே பிள்ளைக்கும் உங்களுக்கும் 2 பேருக்குமே எல்லாருக்குமே எனக்கா இது எல்லாருக்குமே அப்ப முதல் ஜூஸ் பண்ண போறது ஜெரோமி தான் அப்ப நல்ல ஒரு பிரயோசனமானதா அமைஞ்சிட்டு எங்களுக்கு நல்லா இருக்கும் ஸ்டூடியோ நல்லா இருக்கு பஞ்சாபி இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பச்சை கலர்ல வந்து நல்ல கலர் எடுத்துருக்கீங்க நம்ம பியாமா அங்கால சோல் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சாபி என்ன இதுலயே கண்ணாடியும் இருக்கு இதுலயே பாக்கலாம் கண்ணாடியும் இருக்குது நல்ல கலர் தான் பாருங்க இதுவும் வந்து பஞ்சாபி அப்படியே செட்டா வந்திருக்குது அக்கா வந்து அந்த டக்குன்னு வந்து அந்த மரூன் கலர் தானே பிடிச்ச கலரா வந்து மரூனை தான் எடுத்து எடுக்கிறாள் என்ன இன்னும் இருக்கோ இருக்கு கவலைப்படாம இருக்கு இவ்வளவு வச்சு இன்னும் மரவாசி கிடாக்க என்ன நல்ல இது வித்தியாசமா இருக்கு கை இது ஜெரோமி குட்டிக்கோ ரைட் ஜெரோமிக்கு தானே ஆமா மணியா இருக்கு சூப்பரா இருக்கு ஜெரோமி குடுப்பு சூப்பர் இங்க செலக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்க மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா மொட்டை கை ஆகும் போடலாம் மற்ற கையும் வந்திருக்குது இதுல அது ஜெரோமிட்ட கலருக்கு ஆனா உண்மையா ஜெரோமிக்கு வந்து பொதுன்னு ஜெரோமி வந்து கருப்பண்டில தானே ஜெரோமிக்கு சூப்பரா இருக்கு இந்த கலர் வடிவா இருக்கு என்ன நல்லா இருக்கு இதுல வந்து இதுவும் வந்து மற்றது டொப் வந்து இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க பியாமா வந்துருக்குது ஒர்க் எல்லாம் வச்சு என்ன நல்லா இருக்கும் எங்கால பியாமா வந்து எங்கால வந்து சோலும் வந்து ஜெரோமிக்கு நல்ல ஒரு உடுப்பா வந்து செலக்ட் பண்ணி கலரையும் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க என்ன பாருங்க அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா பொட்டியா கொண்டு வந்திருக்கேன் அப்ப இது என்ன இது ஸ்ப்ரே வந்து சென்ட் போத்தல் என்ன இப்ப சென்ட் போத்தல் இது பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒன்று இருக்குது மற்றது இது ஒன்று 2 இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த சென்ட் போத்தல் 3 அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது 3 4 அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஜோவேலுக்குரிய சென்ட் எனக்கும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து புரும்பா எடுத்திருக்குது நீங்க பாய்ஸ் வந்து தனி எடுக்கணும் மங்கடையில வச்சு நோண்ட கூடாது நல்ல ப்ளூவா அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 3 இருக்கே 2 யோசிப்பீங்க இது வந்து ஒரு சென்ட் வந்து அக்காக்கு கொடுக்க சொன்னது என்ன அக்கா சென்ட் அடிக்கிறா அக்கா சென்ட் அடிக்கிறல மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து எங்களுடைய அம்மாவுக்கு கொடுக்க சொன்னவா சரியோ அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இது பாய்ஸ் கண்டபடியா பாய்ஸுக்குரிய வந்து புறம்பா எடுத்திருக்கணும் இது வந்து லேடிஸ்க்குரியது அப்பா சொன்னவா இது வந்து அக்காக்கும் அம்மாக்கும் வந்து நீங்க புறம்பா எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அப்போ நாங்க சண்டை பிடிக்காத அளவுக்கு எங்களுக்கு வந்து 3 புறம்பா போட்டிருக்கணும் என்ன தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ அது 4 சென்ட் 4 சென்ட் அது உங்களோட ருசியானே பாய்ஸ் தான் பாய்க்கணும் மட்டும் அடிக்கலாமா நான் தர மாட்டேன் அதுதான் அப்படிதான் நாங்க எங்க அடிக்கலாம்ன்றதா அதுக்குதான் சரி அப்ப அடுத்ததாவது நாங்க எடுப்போம் இதுல வந்து எல்லாம் பேக்கிங் தானே எல்லாம் பேக்கெட்டா இருக்குது வாவ் சூப்பர் தங்க பதக்கம் வாவ் என்ன ஒரு சூப்பரான ஒரு இது என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க நல்ல ஒரு கலர்ல வந்து கல்லு வச்சா தோடு உண்மையாட்டன் அந்த ஃபங்க்ஷனுகளுக்கு போடுற மாதிரி தோடு நான் எனக்கு எந்த பக்கம் கலாட்டுறேன்னு தான் தெரிய இந்த பக்கம் தான் எடுங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சாரி கேட்ட அந்த கவுனு கேட்ட கலர்ல அவன் வந்து செலக்ட் பண்ணி குடுத்திருக்கான் பாருங்க என்ன கலர்னு சொல்லி பாருங்க இந்த கலர்ல தான் கவுனும் வந்தது சாரியும் வந்தது அப்ப பாருங்க நல்ல வடிவான தோடு வடிவா இருக்கு நல்ல பெரிய தோடு சூப்பரா இருக்குது கலட்டி வச்சுட்டு போடலாம் மற்றது இன்னும் ஒன்று நல்ல ஒரு இதான ஒன்று
அப்பா வாவ் பூட்டு காப்பு சூப்பரா இருக்கு எனக்கா உண்மையா தரம் பார்க்கவே நல்லா இருக்கு. ஓ நல்லா இருக்கு. இங்க இப்படி எடுத்துட்டு இதுக்கால அப்படியே போடணும். ஆனா என்ன கரெக்டா அந்த எங்கட அளவுக்கா வந்து எடுத்திருக்கீங்க வேணாக்கா நல்லா இருக்கு. இப்படி அமர்த்தி விட சரி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பரா இருக்கு பூட்டு காப்பு. சும்மா ஜொலிக்குது. நான் இதை போட்டு கொண்டு போகணும். இந்த கை ரெண்டா விட்டு போடும் ரோடுல இருக்க நீ சூழ்நிலைக்கு நான் போடுறேன். அந்த அளவுக்கு இந்த பவுன் மாதிரி இருக்கு அப்படி சரி. அப்ப வந்து உண்மையாவே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பவுனுக்கு என்ன ஒரு வித்தியாசம் உண்டு சொல்றது என்ன சான்ஸே இல்ல, கண்டுபிடிக்க சான்ஸே இல்ல. அப்படி ஒரு நல்ல ஒரு தனி ஒரு சின்ன ஒரே மாதிரியே வந்து அனுப்பிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப நானும் அக்கா ஒன்று எடுப்போம் இதுல என்ன. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கும் வந்து எங்களுக்கும் வந்து மிக முக்கியமானது ஃபங்க்ஷன்களுக்கு எல்லாம் வலிக்கிற வந்து கட்டாயத்து வேணும். சாரி கட்டினாலே இப்படி ஒன்று வேணும், இப்படி ஒண்ணு கட்டாயத்து வேணும். பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது காப் ஐட்டம் இருக்குது இதுல. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வாவ் சூப்பரா இருக்கு. என்ன என்ன வடிவா இருக்குது போடுவாங்க அப்படி. இது வந்து எஸ்ஆல கலட்டுறது. எஸ்ஸும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு அமர்த்தினா வரும். அம்மா சாரிக்கு வடிவா இருக்கும். அந்த கூரை சாரி உடுத்திட்டு இதையும் கொண்டு போட வடிவா இருக்கும். இது கொழுவோனும் சரியா கொழுவத்தை சும்மா நான் போட்டு பாக்குறேன். இன்னும் சூப்பரா இருக்கு. வாவ் அந்த மாதிரி இருக்கு உண்மையா. இன்னொரு உள்ளம் வந்து என்னண்டு இப்படி எல்லாம் அவங்களுக்கு மனம் வருது. பெரிய உள்ளங்கள் உண்மையா தர கடவுளே. எல்லாமே ரோஷானிக்கு அளவான சைஸுகள் அளவான இதுகள் இல்ல கலர்கள் எல்லாமே செட் ஆகிற மாதிரியே எடுத்திருக்கு. நல்லா இருக்கு. எனக்கே பார்க்க ஆசையா இருக்கு ரோஷானி. நான் போடலாம் ஏன் போடுங்க நல்லா இருக்குன்னாக்கா. சில பேர் இப்ப நாம இந்த திருவிழா வழியை எல்லாம் பாக்குறேன். சில பேர் கோயிலுக்கு போயக்குள்ள எல்லாம் இப்படித்தான் போட்டு போய் நம்ம. ஆனா என்ன சூப்பரா என்ன நல்ல இதா இருக்கு, வடிவா இருக்கு. நல்ல வடிவா பிடிச்சிருக்கு. நல்ல டிசைன். என்ன மாடல் நல்ல வடிவா பிடிச்சிருக்கு. உண்மையாவே நல்ல டிசைன். என்ன உண்மையா எனக்கு வந்து நகை இல்லைன்னு ஒரு கவலையும் வந்து இதோட எனக்கு தீர்ந்துட்டுது. உண்மையா பெரிய விஷயம் பெரிய விஷயம். எனக்கு அந்த கவலையும் வராது. என்ன சரி இதுகளை போட்டு நாங்க சமாளிக்க வேண்டியதான். இதுக்கு மட்டும் சமாளிக்க வேண்டிய இருக்கவே இருக்குது. என்ன சூப்பர். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? முதல் தரம். இதை விட உங்களுக்கு இது வேற என்ன வேணுமே? சூப்பர். அடுத்தது வந்து ஆரம். அப்ப அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயும் வந்து புரும்பா இருக்குதான். ஓமாக்கா எதுவும் வந்து பாருங்க எடுத்துருக்கா அப்படி இருக்கு. சூப்பர். ஆனா இதெல்லாம் அப்பா இங்க எல்லாம் இன்னொரு விலையா இருக்கு. இங்க எங்கட இடத்துல சரியான விலை. தொடவே இல்ல தோட பாப்பா. இதுவும் வந்து வடிவான ஒரு தோடாக்கா. வடிவா இருக்காக்கா உங்களுக்கு போடலாம். பெரிய தோடு வடிவா இருக்கு. சாரிக்கெல்லாம் போடலாமோ. இதோட சூட்டபிள் ஆகிற மாதிரி. இங்க இதோட செட் தான். இங்க அதே மாடல் டிசைனோட இந்த தோடும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுண்ட செட் தான். இந்த மேல் இது இதுண்ட அப்படியே செட். இது செட்டா போட்டோம்னா ஓகே இருக்கும். நல்லா இருக்குமேனாக்கா. கட்டாயம் நான் போடுவேன். ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கட்டாயம் போடுவேன். ஏன்னா இதையும் அப்படியே பேக்கெட்டுக்கு நாங்க புறம்பா வச்சாதான் நாங்க வடிவா பாவிக்கலாம். என்ன பக்குவப்படுத்துறது ரோஷானி இடவே இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னது? இது வந்து இந்த நெக்லஸ் மாதிரி. அப்படியா? ஓ ஓ ஓ இதுவும் வந்து ஒரு கழுத்தோட சேர்த்து கட்டுறது. என்ன அக்காக்கு ரெண்டு எல்லாம் தெரியும். வித்தியாசமா இருக்கு. என்ன இடுப்பு சங்கிலியோ? அதுதான் சின்ன நேரம் இருக்கும். ஆனா கழுத்தோட போடுறா சின்ன நல்லபடி வரும். கழுத்தோட போடுறேன்னு சொல்லி சொன்னா இங்க சின்னாக்களுக்கு போல இப்படி கட்டலாமா? சரியா வருதோ இல்ல கட்ட என்னன்னு தெரியல. நாங்க கேப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி இது என்னன்னு தெரிஞ்சா நீங்க யாராச்சும் சொல்லுங்க என்ன பேருன்னு சொல்லி எனக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லலாம். எங்களுக்கு தெரியல இது என்னன்னு சொல்லி. இடுப்பு சங்கிலி போலாம் கிடாக்குது நீளமா வந்திருக்கு. ஜெரோமிக்கோ தெரியல கட்டக்கூடிய மாதிரி. காவாசி அன்னைக்கு வந்ததுக்கு
அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்ன இதுவும் உண்டு. அப்ப இதுவும் வந்து இது கழுத்து கட்டுற போலாம் கிடக்கு. அதே இதுல தோடும் செட்டுக்கு தோடும் வந்திருக்குது. அப்ப இதா கொஞ்சம் கூட்டி குறைக்கிறதுக்கு அப்படி ஏன் கழுத்தோட சேர்த்து கட்டுவான் இப்படி கீழே இறங்கி வராதோ இல்லன்னா இல்ல கழுத்தோட தோடு சூப்பரா இருக்கு. அதே மாதிரியே அந்த இதுலயே தோடு கழுத்து கட்டுறதானே இருக்குமே. சரி அப்ப அதுவும் ஒரு நல்ல ஒரு டிசைனான தோடும் வந்து செட்டா வந்திருக்குது. 2 தோடு செட்டா வந்திருக்குது பாருங்க. அதை இன்னும் கவனமா பாக்கெட்டுக்க வச்சு அனுப்பியிருக்கணுமே. நான் கடவுள் எவ்வளவு எங்களுக்கு மினக்கட்டு இருக்கணும். அப்ப பாருங்க இது ஒரு பக்கெட்ல அப்படியே குறும்பா வந்ததுனாக்கா. நீ அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா கிளிப் பாருங்க. அந்த கொண்டையல் போடலாமேனாக்கா இப்படி கொண்டை போடலாம். இது என்ன அந்த பேப்பர் இது அந்த லேபல் அந்த காட்டு அந்த லேபல் காட்டு எல்லாம் இருக்கு. சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு கிளிப் என்ன. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இதுவும் வந்து நான் நினைக்கிறேன் தோடுகள் போல இருக்கு பாருங்க. இது ஒரு பேக்கெட்டை வந்து இதை வச்சிருக்கதெல்லாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா கலர் தோடுகள் இங்க பட்டன் தோடுகள் பாத்தீங்கன்னா எல்லாம் செட்டா ஒரு கலர்ல வந்து இருக்குது. நல்லா இருக்கு. நாங்க உடுப்புக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொண்டு உங்களுக்கு போடலாம் பாருங்க. இதுல ஒரு கலர் தோடு இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்ன மற்ற இதுல வந்து கிளிப்புகளும் வந்திருக்கு. சின்னாக்களுக்கு குத்துறாக்கு ரிஹானாக்களுக்கு குத்துறாக்கு வந்து நல்ல கலர் கிளிப்புகள் வந்திருக்கு. நிறைய கலர்ல கிளிப்பு வந்திருக்குது. மற்ற தோடும் வந்து நல்ல கலர் பாருங்க. பட்டன் தோடு உங்களை உடுப்பு கேட்ட மாதிரி நாங்க கலர்ல மாத்தி போடலாம். இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டன் தோடு தான். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் நல்ல இதே நல்ல ஒரு பாரமா இருக்கு. கல்லு வச்ச கிளிப் கவல் கிளிப் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. இது நல்ல வெயிட்டா இருக்கு. அப்பம் பாக்ஸுக்கு இருக்குது. இங்க பாருங்க இதுவும் வந்து தோடு தோடுதான் தோடு. அது வடிவு தானே. பாப்பா முறை வச்சு இந்த முறை போட ஆனா வடிவா இருக்கு. என்ன சொல்லுங்க இப்ப வந்து எதையுமே வந்து நாங்க செட்டா போடைக்க வந்து அது வந்து எங்களுக்கு நோண்டியா தெரியாது. நல்ல ஒரு வித்தியாசமா மாடலா இருக்கும். வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாடல். இது வந்து மாடல் எங்களால இது வந்து இங்க இருக்க நாங்க வேண்ட மாட்டோம். அது வந்து எங்களுக்கு அனுப்பி கட்டாயம் வந்து இதை வந்து நாங்க போடணும். அப்ப வடிவா இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நல்ல வடிவான தோடு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வடிவான நெக்லஸ் கழுத்து போற நெக்லஸ். அப்ப நான் இது வந்து ஜெரோமிக்கு போட்டு விடுவேன். முழுப்பாடு சட்டைக்கு நாரண்டைக்கு என்ன ஜெரோமிக்கு பொதுவா போடலாம். இது வந்து போட வடிவா இருக்கு. ஜெரோமிக்கு இதை நான் போடுவேன். வந்து நல்ல வடிவா இருக்கு. எனக்கு சூப்பரா இருக்கு. அதோட ஜெரோமிக்கும் பாத்தீங்கன்னா முழுப்பாடு சட்டை கலர் வந்து இந்த உள்க்கு அந்த கல்லு கலர் தான். அப்ப ஜெரோமிக்கு வந்து செட் ஆகும். நானும் போடுவேன். இப்ப தற்சமயம் தேவையானபடியா இது வந்து ஜெரோமிக்கு அவசரத்துக்கு போய் ஏன் வேண்டுவானே அணியன் தானே. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஆனா சூப்பரா இருக்கு. இந்த இது வந்து வடிவா இருக்கு. அந்த பஞ்சாபிக்கெல்லாம் போட மணியா இருக்கு. சூப்பரா இருக்கும். அப்ப உண்மையா வந்த பொருட்கள் எல்லாமே மிக மிக ஒரு பெருமதியானதும் வந்து நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து நீங்க எங்களுக்காக வந்து சேர்க்கிறீங்கன்னு சொன்னா உண்மையா மறக்கவே இல்லாது. எங்களுக்கு இன்றைய நாளை போல எப்பவுமே சந்தோஷம் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. பாருங்க அப்படியே மட்டையில அப்படியே வந்துருக்கு. இது வந்து என்னக்கா பூல் தாண்டே மல்லிகை மொட்டு பூல் மல்லிகை மொட்டு பூல் நான் அக்கா அதான் பூல்லான் வந்து அக்கா பாவிக்கிறவ அதுதான். அப்ப அக்காவுக்கும் வந்து மல்லிகை மொட்டு பூல. அது உங்களுக்கு இன்னொன்று வந்து நான் உங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கான இன்னொன்று தரப்போறேன். பாருங்க இதுல வந்து பர்த்டே கேர்ள் அடிச்சு வந்து ஒரு பட்சம் உண்டு. இப்படி உடுப்பு குத்துற பர்த்டே கேர்ள் அடிச்சு வந்திருக்குது. அப்ப நானே அக்கா கொடுக்க போறேன். அக்காவுக்கு வந்து வார சனிக்கிழமை வந்து 30ஆம் தேதி அக்காவுக்கு வந்து பர்த்டேண்டபடியா அக்காவுக்கும் வந்து இது வந்து பிரயோசனப்படும். நாங்க கேக் வெட்டேக்க வந்து இதை வந்து போடலாமே உடுப்புக்கு வடிவா இருக்கு. அதுவும் பர்த்டே கேர்ள் அடிச்சிருக்குது. அப்ப பாத்தீங்களா அக்காவுக்கும் வந்து பிரயோசனமா இருக்கும். இது வந்து தனி எங்க எனக்காண்டிட்டு தனி அக்கா நாங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேவ் பண்ணி செய்ய போறோம். அப்ப வந்து பர்த்டே அக்காக்கு தனியா பர்த்டேக்கு கேர்ள் இருக்குதோ. சரி அப்ப அடுத்ததா பாப்போம் என்னன்னு சொல்லி. இது என்னது?
இல்ல ஒரு வித்தியாசமா இருக்குது. நான் நினைக்கிறேன் அது ஒரு இது வந்து ஜூஸ் வந்து ஊத்தி போட்டு குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பிளாஸ்டிக்கா பிளாஸ்டிக்கோ அப்படின்னா நினைக்கிறேன். இதுல ஸ்டோவ் வைக்கலாம். என்ன ஸ்டோவ் வச்சு குடிக்கிறேன்னா நினைக்கிறேன். அப்படி போலான் இருக்கு. அப்புறம் ஜூஸ் கப் மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு முடல்ல வச்சு இப்படி இது ஊத்திட்டு குடிக்கிற மாதிரி சின்னாக்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு வடிவா இருக்குது. அதோட அப்படியே ஊத்திட்டு சில இதால ஊத்துறதோ இதால ஊத்தலாம், இப்படி வச்சு குடிக்கலாம். வடிவா இருக்கு. வடிவா இருக்கு. அடுத்ததாக குயிக்காடுங்க. மத்த இன்னொரு மாகரம் வந்து அனுப்பியிருக்கணும். ஜெரோமிக்கு வந்து இதே மாதிரி இன்னொன்னு போட்டது அங்க கிடக்குது. அப்ப இது வந்து 2 செட் வந்து இதுல அனுப்பியிருக்கணும். குயிக்கா எடுக்க போறோம். பாருங்க பொழுதுபடுது. ரெண்டாவது மாக்கறேன். பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பஞ்சாபி. இதுல பியாமா இருக்கு, சோல் இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க பஞ்சாபி. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிங்க. இது வந்து நல்ல ஒரு ஒர்க், நல்ல லைட் ப்ளூ. நல்லா இருக்கு. என்ன அது மட்டும் கலர், எல்லா கலருமே வந்து நல்ல ஒரு கலரா வந்து எடுத்துருக்கிறீனா. ரைட். இதுவும் வந்து ஒரு பஞ்சாபி பியாமா இருக்குது. பாருங்க இதுல வந்து பஞ்சாபி பியாமா இருக்குது கருப்புல. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கருப்பு கலர்ல வந்து இதுவும் ஒரு பியாமா தானே. அப்ப ஏன் இந்த பியாமா வந்தது பாப்போம். என்னத்துக்காக? இதுக்காண்டியோ கருப்பு கலர்ல தான் இருக்குதா? அஞ்சு பாருங்க. இது வேற. இது வந்து ஒரு பிளவுஸ் ஒன்று வந்திருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. என்ன நல்லா ஒரு சாஃப்டா இருக்கு அக்கா. என்ன போடுறதே தெரியாது. இதுவும் இல்ல இதுவும் வந்து பிளவுஸ் தான். நல்லா இருக்கு. என்ன அளவான பிளவுஸ் அக்காக்கு வந்து செட் ஆகும் இந்த இது. என்னக்கா நல்லா இருக்கு. சரி. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இதுவும் வந்து நல்ல ஒரு கலரான பஞ்சாபி. பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு. என்னக்கா நல்ல கலர். பாருங்க எல்லாம் வந்து நல்ல ஒர்க்குகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு நூல் ஒர்க்குகளா தான் கொடுத்துருக்கணும். என்ன வடிவா எடுத்திருக்கணும். அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் அடுத்ததும் வந்து 2 கலர் பஞ்சு டார்க் கலர்ல தான் 2 கலர்ல கொடுத்துருக்கணும். என்ன எடுத்திருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. ஒரே கலர். இதுக்கு 2க்குமே பாருங்க இந்த பியாமா ஷோல் எல்லாம் வந்திருக்கு. பாருங்க அப்படியே செட்டாவே எல்லாத்துக்கும் வந்திருக்குது. இங்க ஜெரோமியோட ஷோல் வந்து இதுல கிடக்குது. மாறிட்டு எடுத்து வைக்க இதுவும் வந்து ஜெரோமிக்கு அல்லது ரிஹானா போடலாம். ஜெரோமி கலவா இருக்கும். வந்து பாருங்க ஸ்கர்ட் இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது ரிஹானாக்கு ஏற்ற கலர். சூப்பர் கலர். பாருங்க அங்கால வந்து சோல். வாவ் ரியானாக்கு சூப்பரா. ரியானாக்கு எங்கட ரியானா செல்ல குட்டிக்கு கிடைச்சிருக்கா. ரியானாக்கு சூப்பர். அடுத்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சாபி. பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி என்ன எடுக்க இன்னும் வந்தோம். இன்னும் இருக்கா? என்னப்பா இவ்வளவு உடுப்புல பாருங்க. இந்த பஞ்சாபி கேட்ட ஷோல் அங்கால பியாமா எல்லாத்துக்குமே ஃபுல்லா செட்டாவே இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாரி. என்ன இது பாருங்க சாரி துணி, பிளவுஸ் துணி இதுல இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் சாரி. சரி. பிளவுஸ் பீஸ் வந்து புரும்பா வந்திருக்குது. சரி. அப்ப நாங்க இதையும் வந்து வைப்போம். ஐயோ எடுத்தாங்க அப்படியே வெட்டாராம் அக்காக்கு பட்டி. பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து சாரி. இதுவும் வந்து நல்ல ஒரு கலரான சாரி. பாருங்க நல்ல கலர், நைஸான கலர். என்ன இது வந்து நல்ல ஒரு கலரான சாரி. வீட்டை வைக்கத்தான் இடம் இல்ல போல நடக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்கூலுக்கு கட்டலாம், மீட்டிங்களுக்கு கட்டலாம், ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் சொல்லி சொன்னா கட்டலாம். என்னக்கா சர்ஜி கட்டலாம். அப்ப அப்படியான சாரியும் வந்து வந்திருக்குது. என்ன இதெல்லாம் வடிவா நாங்கள் விரிஞ்சு காட்டுவோம். கொஞ்சம் டைம்கள் அதான் இப்ப சொல்ல போறேன். கொஞ்சம் இப்ப இதே நான் பாபு எடுத்துறான். இது வந்து என்ன பாருங்க குஞ்சம் எல்லாம் வச்சிருக்கிறேன். அப்படியா எடுத்து
ஆனா உண்மையா நல்ல ஒரு சாரி, இந்த சாரி மெட்டீரியல் வந்து சூப்பர் மெட்டீரியல். என்ன சொல்லுங்க, ஸ்கூலுக்கு மீட்டிங் இதெல்லாம் சும்மா விலை கூடணும் சாரி. உண்மையா தான் நல்ல சாரி, சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு கலரும். அப்ப வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆனா இந்த கலர் உண்மையில உங்களுக்கு செட் ஆகும், ரொசானி கொஞ்சம் செட் ஆகும். அப்படியாக்கா? என் அக்கா நிறம் கூட இல்ல. அக்கா நிறம் கூட. அதுதான் உண்மையிலே நல்ல கலர் தெரியுமா? அக்கா காட்டினா வந்து நாங்க மாறி மாறி காட்டுவோம், நாங்க பிரச்சனை இல்ல. பெம்பலா கலைக்கிறவ அப்படி போய் அக்காட்ட குடுத்து விட்டுட்டான், சாரிய அக்காட்ட குடுத்து விட்டான் போவே சொல்லுது. இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சாபி. அப்பா பஞ்சாபி என்றாகப்பட்ட பஞ்சாபிகள் பாருங்க எவ்வளவு விவசாயி தானே அக்கா வந்து அனுப்புறேன், எனக்கு என்ன விளாவும் பாருங்க. இதுவும் வந்து நல்ல ஆரஞ்சு கலர் பஞ்சாபி, அதுக்கு செட் ஆனதான பாருங்க. அப்படியே பியாமா வந்து ஷோல் வந்து விரிச்சு காட்டையில சோல் பியாமா தானே, அப்ப அதுக்கான விரிச்சு காட்டையில அப்படி எல்லாமே செட்டாவே இருக்குது பாருங்க. இதுவும் வந்து ஒரு பேக்ல வந்து என்ன பிரச்சனை சொன்னா இப்ப 6 ரேட்டுல எடுத்தா வடிவா விளங்காது. ஓ கிளியரும் இருக்காது. இதுவும் நல்ல ஒரு கலரான வந்து சின்ன கலக்குது. ரியானாக்கு போல. வாவ் சூப்பர். இது வந்து ஜெரோமிக்கு. இல்ல ரியானா. வாவ் ரியானாக்கு எப்படி? ஓ ரியானாக்கு சூப்பர். இது வந்து அப்ப ரியானாக்கும் ஜெரோமிக்கும் வந்து நல்ல உடுப்பு, உண்மையாவே வித்தியாசமான உடுப்பு. நாங்கள் வந்து இது வரைக்கும் இப்படி போடையில எடுத்ததே எடுத்ததே இல்ல. அப்ப சின்னாக்களுக்கு 2 பேருக்குமே நல்ல ஒரு உடுப்பா இருக்கு. சின்னாக்களுக்கு எல்லாருக்குமே, சின்னாக்களுக்கு வந்து எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குது பாருங்க. அடுத்ததும் வந்து பஞ்சாபி தான் பாருங்க, அந்த ஒர்க் பண்ணினபடியே இருக்குது, எல்லாமே சேர்த்தா பாருங்க. பியாமாவும் இருக்குதுன்னா அப்போ உடுப்பாலேயே மூட போறோம் போல உடுப்புல வச்சிருக்கேன் கடவுளே பாவம். உண்மையோ பேக்கெட்டா எவ்வளவு எங்களுக்கு கஷ்டப்பட்டு அப்பா சொல்ல தேவையில்லைன்னு உண்மையாவே மிக மிக நன்றி. இதை வந்து எங்களோட வாழ்நாள்ல வந்து மறக்கவே இல்லாத எங்களுக்கு ஒரு சம்பவம் உண்மையாத்தான். அப்ப இதையும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து பஞ்சாபி தான் பாருங்க, அப்படியே செட்டா இருக்குது. நானும் அப்படியே உடுப்பால மூடிப்பேன். அதுதான் படி அப்படி வைங்க மறைச்சு. இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து பஞ்சாபி தானோ. நல்லா இருக்கு இதுவும். என்ன நல்ல செக் வந்து நல்லா இருக்கு. இங்க கழுத்துக்கெல்லாம் நல்ல அந்த இது வந்து லேஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. என்ன இதுவும் இதுண்ட செட் தான் வந்து இப்படியே இருக்கு பாருங்க. ஷோல்டருக்கு பியாமா இருக்குது. என்ன இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து பஞ்சாபி தான் பாருங்க. இதுவும் அந்த பஞ்சாபி தான். வெயிட்டா இருக்கு. என்ன இது பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கர்ட். என்ன ஸ்கர்ட் வாவ் வடிவா இருக்கு. நல்ல கருப்புல நல்ல ஸ்கர்ட். ஆமா ஓப்பனா பாத்தீங்களா, வெளிநாட்டு உடுப்பா அப்படித்தான் வரும். அது இங்கேயும் போடலாம். இங்கேயும் போட மற்ற துணியும் வந்து நல்ல ஒரு துணி, ஸ்டேஷ் துணி, சூப்பர் துணி நல்லா இருக்கு. எனக்கு போட ஃபுல் ஸ்கர்ட்டா? இது வந்து ஃபுல் ஸ்கர்ட் இல்ல, முக்காவாசிக்கு வேற நான் கட் பண்ணி அடிப்பேன். வடிவா இருக்கு, நல்ல துணி, சூப்பரா இருக்கு அக்கா. என்ன இது ஒரு பிளவுஸ் பாருங்க பாப்பம். ஓ வாவ், ஸ்கர்ட்டும் அனுப்பி அங்கால பிளவுஸும் அனுப்பிருக்கிறேன். என்னக்கா பிளவுஸ் வர இது பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல, இது வந்து பிளவுஸ் தான். இது வந்து அந்த ஜீன்ஸ்களுக்கு போடலாம், மாடலா இருக்கு. வந்து இங்க பாருங்க முக்கா கையில ஃபுல் கையில வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் போடுவேன். அதுதான். அப்போ இது வந்து ஜீன்ஸுக்கு போடுற ஒரு மாடல் வந்து பிளவுஸ் இதை சொல்லலாம். நல்லா இருக்குது, வந்து நல்ல ஒரு கலரா இருக்குது. பாப்போம் இது என்னது? ஓ இதுவும் கவுன் தான், வடிவா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. மாடல் 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 என்றாலே ஒரு வடிவு தானே. என்ன இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு. என்ன ஆனா இது போட்டு ஓ பாருங்க இது இது எங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் உடம்பா நாங்களபடியா எங்களுக்கு பெலிட்டும் கொடுத்துருக்கேன், பண்ணி தெரியாதபடி அமர்த்தி வச்சுட்டு இதை போட சொல்லி. உண்மையாக இந்த உடுப்பு வந்து நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல மாடலா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. பட் அந்த துணியும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு டிஷர்ட் துணி, நல்ல ஈர துணி. 2 கரைக்கும் அந்த சுருக்கு வச்சு 2 கரைக்கும் வந்து சுருக்கு வந்து பாருங்க. அப்படி இந்த பெல்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. Thank you so much.
இது மதே மாதிரி இது பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியல பாருங்க. ஓ இது வந்து சின்ன கவுன். இது வந்து ஜெரோமி போடுறக்கூடிய கவுன். மேல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நெட் வந்து பின்னுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க நெட் வந்து இருக்குது. இதுவும் வந்து ஒரு கவுன் ஜெரோமிக்கு வந்து அளவா இருக்கு. ஓ சேச்சிகளுக்கு போடலாம் வடிவா இருக்கு. இதுவும் வந்து கவுன் தான். ஓ ஜெரோமிக்கு நெட் கவுன் பாருங்க வடிவா இருக்கு. என்ன நல்லா இருக்கு. ஜெரோமி கலவான. ஓ ஜெரோமி கலவா இருக்கு. அப்படி எல்லாம் இல்ல தானே ஜெரோமி. ஓ இல்ல நல்லா இருக்கு. மற்ற துணியும் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டா இருக்கு. துணியும் வந்து இருக்குது பாப்பம். ஓ இதுக்குள்ள என்ன இருக்கு? இதானங்கடா கடைசியாக்குமா? அப்பா முடிஞ்சுதா? அம்மா போல உடுப்போல இந்த பட்டிக்கு. அப்பா எனக்கு காலம் புராச்சிட்டு. இதையும் வந்து மினக்கிட்ட கட்டியெல்லாம் குறும்ப செட்டா போட்டிருக்கீங்க. வாவ் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது என்னது இது? என்னது இது பாருங்க. இத பாருங்க தோடு மாதிரி. இது வந்து தோடு. தோடக்கா தோடுதான். சூப்பரா இருக்கு. தோடு எல்லாம் அப்படியே நல்ல செட் செட்டா இருக்கு. வடிவா இருக்கு. தோடு நல்ல பெரிய பெரிய தோடு. இது இப்படி போகாது தாண்டில. சும்மா அப்படியே அமர்த்தி விடுறது. அமர்த்தி விடுறதா வடிவா தெரியல. அப்புறம் பேசாதீங்க பாத்துட்டு தெரியல என்னன்னு சொல்லி நாங்க அப்புறம் கேப்போம் தானே. இதுவெல்லாம் மற்ற எல்லாம் தோடு. உழவும் தோடு பாத்தீங்கன்னு சொன்னா உழவுமே தோடு நல்ல கலர்ல வந்து இருக்குது. என்ன வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. சரி இது பாருங்க அடுத்ததா. அம்மா கால் சரி பாப்பா இது என்னது? வாவ் இதுவும் ஒன்று நல்ல ஒரு பேக்கெட்ல வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பொறுமதியான ஒரு பொருள் உண்டு. அதான் தெரியல என்னண்டு. ஓ சூப்பர். அந்த ஏரம் கழுத்துக்கு போடுற ஏரம். ஓ எனக்கு ஏற்கனவே ஒன்று கொண்டு வந்த வேண்டி நேர ரெண்டு இருக்கு. ஓ அது வேற மாடல் இது வேற மாடல். ஆனா அந்த ஒரே சாரு கொஞ்சம் சூப்பரா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி. மணியா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்ப இவ்வளவு தான் இந்த பெட்டிக்குரிய பொருள் உண்டு. இது கடைசியா பாருங்க ஐப்ரோ ஷேப் பண்றது. அதானே ஐப்ரோ பாப்போம். ஓ ஓ இங்க பாருங்க இது வந்து ஐப்ரோ ஷேப் பண்றதுக்கு உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். ஐப்ரோ இது வந்து ஐப்ரோ ஷேப் பண்றது இப்படி இப்படி எடுக்கலாம். மற்ற முகத்துல உள்ள ரோமங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதால நீங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு தேவையான ஒரு பொருட்கள் தானே. வந்த பொருள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து எதுவுமே வேணாம் என்று சொல்ல இல்லாத அளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு பொருளாகவும் மற்ற எங்களுக்கு வந்து ஒரு பிரயோசனம் படுத்தக்கூடிய பொருளாகவும் வந்து தேடி தேடி எங்களுக்காக வந்து நீங்க இவ்வளவு வந்து செய்திருக்கிறீங்களே. உண்மையாவே எங்களுக்கு மிக மிக நன்றி. உங்களுக்கு மிக மிக நன்றி. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இவ்வளவு செய்திருக்கிறீங்க. அப்ப யாரண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களுடைய கனடாவில இருக்கிற எங்களுடைய வந்து லீலா ஆண்டி தான் வந்து மறுபடியுமாக எங்களுக்கு வந்து இதை வந்து செய்தது. என்ன அப்ப லீலா ஆண்டி என்று சொன்னா ஏற்கனவே தெரியுமே. ஏற்கனவே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மற்ற ஜெரோமிகிட்ட பிரதேக்கெல்லாம் அனுப்பி இருந்தவா. அப்ப அதே போலதான் அந்த ஆண்டி தான் வந்து எங்களுக்கு திரும்பவும் வந்து இவ்வளவு வந்து 2 பாக்ஸா வந்து எங்களுக்கு போட்டிருக்கிறா. அப்ப இந்த முதல் பாக்ஸே வந்து இதே இவ்வளவு இதே நிறைஞ்சிட்டு இனி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பாக்ஸும் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிய இல்ல. அப்ப நாங்க முதலாவது பட்டியா வந்து இதை உடைச்சிருக்கிறோம் வந்து. அப்ப இதுக்குள்ள இருந்தது ஃபுல் ஐட்டம் எல்லாமே நல்ல நல்ல உடுப்புகள் சின்னாக்களுக்கோ சரி பெரியாக்களுக்கோ சரி நல்ல மற்ற செண்டு போத்தலுகள் மற்ற நல்ல அதாவது நெக்லஸ் நல்ல ஆரம் நல்ல தோடுகள் நல்ல காப்பு எல்லாமே நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருட்களா வந்து எங்களுக்கு நீங்க வடிவா செய்திருக்கிறீங்க. உண்மையாவே மிக மிக நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சு கொள்றோம். எங்களால முடிஞ்சது வந்து அந்த நன்றி என்ற ஒரு வார்த்தை தான். வர ஒண்ணுமே எங்களால செய்ய இல்லாத செய்ய இல்லாதங்க பாருங்க உடுப்பால குமிச்சு உடுப்பால குமிச்சு விட்டு கிடக்குது. அதுதான் ஆனா இந்த
இவ்வளவு இந்த ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள இவ்வளவு உடுப்ப வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உண்மையிலே எவ்வளவு அழகா மடிச்சு கட்டி நீங்கள் வச்சிருக்கீங்க. அதோட உண்மையா நான் யோசிக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வைக்க அதுதானோ உடுப்பும் இல்லாமலுக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவைகளுக்கு பெயிண்ட் ஸ்டிக்குகள் மற்ற அந்த பெர்மனன்ட் மார்க்கர்கள் மற்ற அங்கால பாத்தீங்கன்னு சொன்ன அந்த நெக்லஸுகள் மற்ற செண்டு போத்தல் எல்லாத்தையுமே இப்படி ஒரு இடைவெளி கூட இல்லாமலுக்கு அப்படியான ஒரு செக்ஷனா அடுக்கி கிடுக்கி உண்மையில வச்சிருக்கிறீங்க. எங்களால சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ஒரே ஒரு நன்றி மட்டும்தான். ஆனா உண்மையிலே நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி ஜெரோமிக்கு இந்த உடுப்பு எடுத்தா நல்லா இருக்கும், இந்த ரியானாக்கு அந்த உடுப்பு எடுத்தா நல்லா இருக்கும், ரொசானிக்கு இந்த சைஸ் அப்படி என்று எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கடையா தேடி எடுத்து உங்களோட டைமை வேஸ்ட் ஆக்கி ஆனா எங்களுக்காக நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இதை நாங்க வாழ்க்கையில மறக்க மாட்டோம். இந்த நாளையும் நாங்க மறக்க மாட்டோம். இந்த வாழ்க்கையில இந்த அன்றியை நாங்கள் மறக்கவே மாட்டோம். செய்திருக்கணும். கடவுள் உங்களை இன்னும் பல மடங்கா ஆசீர்வதிப்பார். இன்னும் பல மடங்கா உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நன்றி. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நாங்களும் எங்களுக்கு அக்கா என்ன சந்தோஷமா உங்களுக்கு? நல்ல சந்தோஷம். தெரியல உண்மையா பாத்தீங்கன்னு சொன்ன டைம் போனதும் தெரியல, அவ்வளவு டைமா போயிட்டுது. ஆனா ஜெரோமிக்கும் ரிஹானாக்கும் அந்த நாங்கள் ஒரு நாளும் அப்படி உடுப்பு எடுத்ததே நான் உண்மையே சொல்றேன். நாங்க பேசுங்க என்ன நீங்க பஞ்சம் குடுறீங்களோ வீடியோல சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையா தான் சொல்றேன். நாங்க ஜெரோமிக் உடுப்பு எடுக்கணும்னு சொன்னா சும்மா டாப் கவுன் அதெல்லாம் எடுக்கிறோம் நாங்க. ஆனா இப்ப இந்த உடுப்புல நான் இப்போ ஜெரோமிக் ரிஹானாக்கு இதுவரைக்கும் நான் எடுத்து போட்டதே இல்ல. ஆனா ஜெரோமிக்கும் ரிஹானாக்கும் அந்த உடுப்பு உண்மையா நல்ல ஒரு சூப்பர் உடுப்பு. முதலா ஜெரோமிக் ரிஹானாவும் இந்த முறை போட போறோம். நம்ம என்ன நல்ல ஒரு உடுப்பு எனக்கு வடிவா இருக்கு, நல்ல ஒரு கிராண்டா இருக்கு. அதுவும் ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய மாதிரி உடுப்பா எடுத்திருக்கிறேன். எங்களுக்கு மெயினா ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய உடுப்பு தான் தேவையான. இப்ப திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் நான் கூட எடுக்கக்கூடிய வசதி எங்களுக்கு இருக்காது. அப்ப அதனால ஃபங்க்ஷனுக்கு கூடி போற உடுப்பே நீங்க எடுத்திருக்கீங்க. அது எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வசதியா போயிட்டு நல்லா போயிட்டு. நாலண்டை பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமிக்கு ப்ரோக்ராம் இருக்கிறபடியா ஒரு போட்டி ஒன்று இருக்கு. அதுக்கு ஜெரோமியும் பலிக்கிறோம், அதோட ரொசானியும் பலிக்கிறோம். நானும் பலிக்கிறோம். இன்னி ரொசானிக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அதுதானா விரும்பின பஞ்சாபியை நான் போட்டுக்கொண்டு போவேன். அப்ப எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. விலை இதுவும் போட்டிருக்கிறீங்க, பவுடரும் போட்டிருக்கிறீங்க. அப்ப அதுவும் எங்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு பொருள். அப்ப எல்லாமே எங்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனமான தேவையான பொருளும் எங்களுக்கு நாங்க அன்றாடம் பயன்படுத்துற பொருளுமா நீங்க போட்டிருக்கிறீங்க. அப்ப நாங்களும் வீடியோ முடிப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல டைமும் லேட்டா போயிட்டுது. அப்ப நாங்களும் உண்மையிலே இந்த வீடியோ நாங்கள் வேலைக்கு எடுத்து கிளியரா போட்டிருக்கணும். ஆனா இன்றைக்கு நாங்கள் அது கொஞ்சம் டைம் இல்லாதபடியா கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதான் கொஞ்சம் மலமலண்டு குயிக்கா காட்டினாங்க. ஆனா கிளியர் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது. அப்ப நாங்களும் குயிக்கா வீடியோ முடிப்போம். மறுபடியும் நான் கனடாவில இருக்கிற எங்களுடைய லீலா ஆண்டிக்கு மறுபடியுமான ஒரு மிக பெரிதான ஒரு நன்றியா மட்டும்தான் தெரிவித்துக் கொள்றோம். மிக மிக நன்றி ஆண்டி. சரி நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அப்ப அடுத்த ஒரு வீடியோ நான் கண்டிப்பா நல்ல ஒரு வேலைக்கா நாங்க வடிவா காட்டி நாங்க போடுவோம். இது முதலாவது பட்டி, இன்னும் ஒரு 2வது பட்டியும் இருக்குது. அப்ப அதையும் நாங்க அடுத்த நாள் நாங்க இதை காணொலியா நாங்க பதிவு செய்வோம். அப்போ ஓகே, சந்தோஷம். எங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.